Hello viewers, welcome to my channel தையல் தமிழில். இந்த வீடியோல நம்ம வந்து ஃபேப்ரிக் பட்டன், துணியில வந்து பட்டன் எப்படி செய்யறது, மிஷின் எதுவும் இல்லாம அப்படின்றத தான் பார்க்க போறோம். இப்போ நம்ம கடையில கூட ஃபேப்ரிக் பட்டன் வாங்கிக்கலாம். அது வந்து நமக்கு நம்மளோட ட்ரெஸ்க்கு வந்து சில நேரம் மேட்சா இருக்காது. நம்ம ட்ரெஸ் தைக்கும்போது அந்த கிளாத்லயே வந்து எப்படி நம்ம ஃபேப்ரிக் பட்டன் செய்யறது அப்படின்றத தான் பார்க்க போறோம். வீடியோக்கு போறதுக்கு முன்னாடி இதுவரைக்கும் நம்மளோட சேனலை வந்து நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா இந்த வீடியோக்கு கீழே இருக்க ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டன் பிரஸ் பண்ணுங்க. பக்கத்திலே வர பெல் ஐக்கானையும் சேர்த்து பிரஸ் பண்ணுங்க. அப்பதான் நான் வந்து எப்போ வீடியோ போட்டாலும் உங்களுக்கு வந்து நோட்டிபிகேஷன் வரும். என்னோட வீடியோஸ் எல்லாமே நீங்க வந்து மிஸ் பண்ணாம பார்க்கலாம். இப்போ நம்ம இந்த வீடியோக்குள்ள போலாம். இது வந்து நமக்கு கடையில கிடைக்கிற இந்த டிசைன் ஃபேப்ரிக் பட்டன். இதுல வந்து பாத்தீங்கன்னா இதோட பேக் சைடு வந்து இந்த மாதிரி ஒரு அலுமினியம் பிளேட் மாதிரி இருக்கும். இந்த மாதிரி ஃபேப்ரிக் பட்டன் செய்யறதுக்கு வந்து இந்த மாதிரி நமக்கு திங்ஸ் வேணும். அதே மாதிரி இந்த மேல இருக்க மிஷினும் வந்து நமக்கு தேவைப்படும். இந்த திங்ஸ் எல்லாம் இல்லாம இந்த ஃபேப்ரிக் பட்டன் வந்து எப்படி செய்யறது அப்படின்றத நம்ம பார்க்கலாம். இது வந்து நம்ம ஏற்கனவே நான் ஃபேப்ரிக் பட்டன் வந்து செஞ்சு வச்சிருக்கேன். இதுவும் வந்து நமக்கு கடையில வாங்குற அந்த பட்டன் மாதிரியே நமக்கு வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இது செய்யறதுக்கு நமக்கு என்னென்ன திங்ஸ் எல்லாம் தேவை அப்படின்றத ஃபர்ஸ்ட் பாத்துடலாம். நம்ம நார்மலா வந்து ட்ரெஸ்ல எல்லாம் ஷர்ட்ல எல்லாம் வந்து தைக்கிறதுக்கான அந்த பட்டன் வந்து நமக்கு தேவைப்படும். நம்ம எந்த ட்ரெஸ்க்கு வந்து பட்டன் ரெடி பண்ண போறோமோ அதுக்கு வந்து இந்த மாதிரி கொஞ்சம் கிளாத் இருந்தா போதும். அதுக்கு வந்து இந்த மாதிரி கொஞ்சம் அளவுக்கு துணி இருந்தா போதும். அதுக்கப்புறம் இந்த மாதிரி ஒரு மூடி வந்து எடுத்துக்கோங்க. இதோட அளவு பாத்தீங்கன்னா 1.5 இன்ச் அளவுக்கு இருக்கு. இந்த மூடி வந்து நம்ம அளவு வச்சு கட் பண்றதுக்காக தான் இதை எடுத்திருக்கேன். நம்ம எந்த துணியில வந்து ஃபேப்ரிக் பட்டன் செய்ய போறோமோ அதுக்கு மேட்சான அந்த நூல் வந்து எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் இந்த மாதிரி பஞ்சு வந்து நமக்கு தேவைப்படும். துணியில வந்து ஃபர்ஸ்ட் வந்து இந்த மூடி வச்சுட்டு ரவுண்டா வந்து மார்க் பண்ணிக்கலாம். இப்போ இதை நான் கட் பண்ணி எடுத்துக்கிறேன். நீங்க இது ரவுண்டா கட் பண்ணீங்க அப்படின்னா தான் உங்களுக்கு வந்து இதை வந்து ஃபேப்ரிக் பட்டன் வந்து செய்யும் போது உங்களுக்கு ஈஸியா இருக்கும். இப்போ இதே மாதிரி நான் கருப்பு கலர் கிளாத்லயே வந்து நான் எடுத்து ரெடி பண்ணி வச்சிருக்கேன். இப்போ நம்ம நார்மல் பட்டன்லாம் தைக்கிற பட்டன் இருக்குல்ல, அதுல வந்து 2 சைடு இருக்கும். ஒரு சைடு வந்து இந்த மாதிரி பள்ளமா இருக்கும், ஒரு சைடு வந்து இந்த மாதிரி ஃபிளாட்டா இருக்கும். ஊசியில வந்து நான் அந்த நூல் வந்து 2ஆ எடுத்து கோர்த்து வச்சிருக்கேன். நம்ம ஹெம்மிங் பண்ற மாதிரி நான் வந்து கோர்த்து வச்சிருக்கேன். இப்போ ஊசி நூல் வச்சு நம்ம அந்த கட் பண்ணி வச்சிருக்க அந்த ரவுண்டான துணியில வந்து இந்த மாதிரி சுத்தி வந்து ஓட்டு தையல் போட்டுக்கோங்க. இது வந்து நம்ம ரன்னிங் ஸ்டிச்னு சொல்லுவோம்ல, அந்த மாதிரி அந்த ஸ்டிச் தான். துணியோட ஓரத்துல வந்து ஒரு 1/4 இன்ச் அளவுக்கு உள்ள தள்ளி இந்த மாதிரி ஃபுல்லா வந்து தையல் போட்டு எடுத்துக்கோங்க. துணியோட ராங் சைடு தான் வச்சு நம்ம தையல் போடணும். இப்போ இந்த மாதிரி ஃபுல்லா தச்சு எடுத்ததுக்கு அப்புறம் நம்ம வந்து பஞ்சு எடுத்திருக்கோம்ல, அதுல இந்த அளவுக்கு எடுத்துக்கிட்டா போதும். இந்த அளவு இருந்தாலும் நமக்கு வந்து பட்டன் செய்யறதுக்கு போதும். அது வந்து இந்த மாதிரி லைட்டா வந்து மடிச்சு விட்டுக்கோங்க. நம்ம பட்டன் எந்த அளவுக்கு இருக்கோ அந்த மாதிரி அந்த ஷேப்ல ரவுண்டா வந்து இந்த மாதிரி லைட்டா மடிச்சு விட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் நம்மளோட பட்டன் எடுத்துட்டு அதுல நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி அதோட அந்த பள்ளமா இருக்குல்ல, அந்த சைடு வந்து மேல அடியில இருக்கிற மாதிரி வச்சுக்கணும். இந்த பிளாட்டா இருக்கிறதுக்கு மேல வந்து இந்த பஞ்சு வந்து வச்சுட்டு இதை அப்படியே வந்து துணியில நம்ம இந்த மாதிரி திருப்பி வைக்கணும். அதாவது துணியில ஃபர்ஸ்ட் வந்து பஞ்சு இருக்கணும். அதுக்கும் மேல வந்து பட்டனோட பிளாட்டா இருக்க பகுதி வந்து இருக்கணும். குழிவா இருக்க பகுதி வந்து மேல நம்ம பக்கம் பார்த்திருக்க மாதிரி இருக்கணும். நடுவுல இப்படி பிடிச்சிட்டு நம்ம இந்த மாதிரி இழுத்தோம் அப்படின்னா நமக்கு வந்து அது கரெக்டா சுருங்கி வரும். ரவுண்ட் ஷேப்ல அந்த மாதிரி சுருங்கி வரும். நல்லா டைட்டா இழுத்துட்டு சைட்ல எந்த பக்கமும் சுருக்கம் இல்லாத அளவுக்கு நல்லா டைட்டா இழுத்துக்கோங்க. நம்ம பிளாட்டா இருக்க பக்கம் வந்து பஞ்சு வச்சுட்டு இந்த மாதிரி வச்சோம்னா தான் நமக்கு வந்து பட்டன் வந்து இந்த மாதிரி நல்லா பிளாட்டா கிடைக்கும். நம்ம அந்த குழிவா இருக்க பகுதி வந்து மேல வச்சுட்டோம் அப்படின்னா நமக்கு தைக்கும் போது கரெக்டா வராது. இப்ப இதுல வந்து இந்த மாதிரி ஒரு பக்கத்துல இருந்து இன்னொரு பக்கம் கொடுத்து வந்து நம்ம ஊசியில நம்ம தையல் போட்டுக்கலாம். இந்த மாதிரி ஒரு 4-5 தையல் வந்து போட்டு விட்டுறணும்.
ஃபுல்லா இந்த மாதிரி தையல் போட்டதுக்கு அப்புறம் அந்த எக்ஸ்ட்ரா இருக்க அந்த மேல இருக்க அந்த துணியை மட்டும் நம்ம நல்லா ஒட்ட வந்து கட் பண்ணி எடுத்துடலாம். அப்பதான் நம்ம வந்து நம்ம ட்ரெஸ்ல வந்து வச்சு தைக்கும் போது இந்த பட்டன் வந்து தூக்கிட்டு இல்லாம கரெக்டா நமக்கு ட்ரெஸ்ஸோட படிஞ்ச மாதிரி இருக்கும். இப்ப நமக்கு வந்து இந்த ஃபேப்ரிக் பட்டன் வந்து ரெடி ஆயிருச்சு. இதே மாதிரி நம்ம இதை எந்த சைஸ்லனாலும் செஞ்சுக்கலாம். இப்ப இத தச்சதுக்கு அப்புறம் இத வந்து டைரக்ட்டா அப்படியே துணியில வச்சு இதே மாதிரி தச்சுக்கலாம். அப்படி இல்லன்னா நமக்கு ஃபேப்ரிக் க்ளூ இருக்குல்ல, அத வச்சு நம்ம வந்து ட்ரெஸ்ல கூட ஒட்டிக்கலாம். நான் ஏற்கனவே போட்டிருக்க வீடியோஸ் பார்க்கணும் அப்படின்னா, இந்த வீடியோக்கு கீழ இருக்க பிளேலிஸ்ட் லிங்க் வந்து நான் குடுத்திருக்கேன். அத வந்து கிளிக் பண்ணி பாருங்க. இப்ப வந்து நமக்கு இது வந்து இந்த ஃபேப்ரிக் பட்டன் வந்து நம்ம துணியில ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. இதே மாதிரி நீங்க உங்களோட சுடிதார் இல்லன்னா பிளவுஸ் எதுலனாலும் கூட நீங்க அந்த மாதிரி செஞ்சு பார்க்கலாம். இது வந்து நம்ம எந்த அளவுக்குனாலும் இந்த அளவுக்கு நமக்கு பட்டன் பெருசா இருந்தது அப்டின்னா, நமக்கு வந்து இதே அளவுக்கு நம்ம வந்து செய்யலாம். நமக்கு இது வந்து ஃபேப்ரிக் பட்டன் கடையில வாங்குனதுக்கும், நம்ம செஞ்சதுக்கும் வந்து வித்தியாசமே இருக்காது. 2ம் ஒரே மாரி தான் இருக்கும். இப்ப இந்த அளவுக்கு சின்னதா செய்யணும் அப்டின்னா, நம்ம சின்ன சைஸ் பட்டன் எடுத்து தான் நம்ம வந்து செய்யணும். இப்ப இதே மாதிரி நான் இன்னொரு பட்டன் வந்து உங்களுக்கு செஞ்சு காமிக்கிறேன். நம்ம துணி கட் பண்ணும்போது இந்த மாதிரி ரவுண்டா கட் பண்ணோம் அப்படின்னா தான் நமக்கு வந்து அத வந்து கரெக்ட்டா வச்சு சுருக்கி எடுக்கும்போது நமக்கு வந்து கரெக்ட்டா இருக்கும். அதே மாதிரியே வந்து பட்டன் வந்து வைக்கும்போது, அ பட்டன் வந்து உள்ள வைக்கும்போது ஃப்ளாட்டா இருக்க சைடு வந்து பஞ்சு இருக்க அந்த பக்கம் இருக்கணும். பள்ளமா இருக்க பக்கம் வந்து நம்ம முடிச்சு போடுற சைடு இருக்கணும். அப்பதான் நமக்கு வந்து தையல் போடுறதுக்கும், ஊசி வச்சு தையல் போடுறதுக்கும் வந்து நமக்கு வந்து அது நல்லா கம்ஃபர்டபுளா இருக்கும். பக்கமா வச்சுட்டீங்க அப்படின்னா, மேல வந்து நமக்கு பட்டன்ல வந்து ஒரு பள்ளமா இருக்கிற மாரி இருக்கும். முடிச்சதுக்கு அப்புறம் இந்த எக்ஸ்ட்ரா இருக்கதெல்லாம் கட் பண்ணிட்டேன். இப்ப இந்த அளவுக்கு நம்ம ஒரு பட்டன் வந்து ரெடி பண்ணியாச்சு. இதே மாதிரி எந்த கலர்லனாலும், எந்த சைஸ்லனாலும் நம்ம வந்து நம்மளோட ட்ரெஸ்ஸுக்கு மேட்சா இருக்கிற மாரி ஃபேப்ரிக் பட்டன் வந்து நம்மளே வந்து வீட்லயே செய்யலாம். இப்ப ட்ரெஸ்ல வந்து இந்த மாதிரி டிசைன்ஸ் எல்லாம் வரும். இந்த மாதிரி ரவுண்ட் டிசைன்ஸ் வந்திருக்குல்ல, இதுலருந்து தான் நான் இந்த பட்டன் வந்து செஞ்சிருக்கேன். நம்ம இந்த மாதிரி ரவுண்டா இருக்க அந்த டிசைன வந்து கரெக்ட்டா கட் பண்ணி எடுத்துட்டு, அதுல இந்த பட்டன் செஞ்சுட்டு, பிளைனா இருக்க பிளேஸ்ல வந்து இந்த மாதிரி வச்சு தச்சோம்னா, நமக்கு இது வந்து ரொம்ப நல்லா இருக்கும். நம்ம இந்த மாதிரி ஷர்ட் பட்டன் வச்சு இந்த ஃபேப்ரிக் பட்டன் வந்து நம்ம ரெடி பண்ணியிருக்கோம். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்க. நம்மளோட சேனல வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்துல வர பெல் ஐகானையும் சேர்த்து பிரஸ் பண்ணுங்க. அப்பதான் நான் ஃபியூச்சர்ல போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். நம்மளோட சேனல வந்து Facebook, Twitter, Instagram இது எல்லாத்துலயும் ஃபாலோ பண்ணுங்க. Thank you for watching.